மாயக்கா புத்திரி பிரிவின் தமிழ் கலாச்சார விழா நேற்று சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஷா ஆலம் புக்கிட் குமுனிங் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கலின் ஆனந்தம் தமிழரின் பெருமிதம் என இரண்டும் ஒன்றாக கலந்து காலை 9 மணிக்கு பொங்கல் விழா தொடங்கியது. சிறப்பு விருந்தினர்களாக மாயக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் மற்றும் டத்தோ தி மோகன் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பாரம்பரிய உணர்வுடன் பொங்கல் கொண்டாடினர். ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை நினைவூட்டும் நிகழ்வும் நடைபெற்றது. இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி, சிலம்பம் மற்றும் கரகாட்டம் போன்ற பாரம்பரிய கலைகள் பார்வையாளர்களை மகிழ்வித்தன. கண்டாங்கி சேலை கட்டும் பயிற்சி, ஒயிலாட்ட நாட்டுப்புற நடன பயிற்சி, இலவச மருத்துவ பரிசோதனை, கல்வி வாய்ப்பு தகவல் மையம், விற்பனை சந்தை என விழாவை களை கட்டியது. நிகழ்ச்சி குறித்து வணக்கம் மலேசியாவிடம் பேசிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் மாயக்கா புத்திரி பிரிவின் முயற்சியை பாராட்டினார். நம்மளோட பொங்கலுக்குன்னு அடிப்படை இல்லாமல் பொங்கல் எப்படி வழி நடத்துன்னு, என்ன மாதிரி சூழ்நிலையில் இளம் பெண்மணிகள் இது வழி நடத்துன்னு, எப்படி பொங்க வைக்கணும், இது ஒரு கருத்தரங்கு மாதிரி. அது இல்லாமல் நம்மளோட பாரம்பரியத்தில் சொல்கிறது சிலம்பம், மற்ற கோலம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளினிக் கிரா கொடுத்து பெண்மணிகளுக்கு என்னென்ன சீக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுற ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே நாடு முழுதும் அவங்க நடத்துறதுக்கு இன்றைக்கி கோத்தராஜாவை அவங்க ஒரு ஆரம்பம் காலகட்டத்தில் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என் மனமான்ற வாழ்த்துக்களும் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்குது. விழாவின் நோக்கம் குறித்து தேசிய புத்திரி தலைவர் தீபா சோலைமலை விவரித்தார். ஸோ இன்றைக்கி இந்த விழா பொங்கல் முடிஞ்சிருச்சு. பட் பொங்கல் எப்படி நம்ம வைக்கிறது சொல்லி நம்ம கைட் பண்ணோம். அதே சமயம் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, புள்ளிக்கோலம் எப்படி வைக்கிறது நம்ம ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் அதை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கண்டாங்கி சாரி எப்படி கட்டுறதுன்னு சொல்லி நம்ம அதை ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ இந்தமாரி புது இதெல்லாம் பழசு, நம்மளோட ட்ரெடிஷன் தான். நிறைய பேருக்கு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ அது ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். கடைசி நேரத்திலும் நிகழ்ச்சி நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் தகவல் பிரிவு தலைவர் பிரேமிளா அரசு நன்றி தெரிவித்தார். பப்ளிக் எல்லாத்துக்கும், எங்களோட மாய்க்கா தலைவர்கள், புத்திரி தலைவிகள், இன்னொன்று வெண்டர்ஸ், குறைந்த டைமில் பூத்லாம் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அப்புறம் இந்த பெர்ஃபார்மர்ஸ், சிலம்பம், உரிமை மேளம், டான்சர்ஸ், யார் இன்றைக்கி எல்லாம் எங்களோட நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. விழாவில் முக்கிய அம்சமாக பொங்கல் வைப்பது எப்படி என சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக டத்தோ கீதாஞ்சலி ஜி கூறினார். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா கூடி வைப்போம். அம்மா வைப்பாங்க, அப்பா வைப்பாங்க, அந்த மாதிரி கூடி தான் நம்ம வைப்போம். தனிப்பட்ட முறையில் நமக்கு எதையுமே ஒரு சமையல் கூட சொந்தமாக செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்கும்போது தனித்தனி சட்டிகளாக வச்சு இளம் வயது பிள்ளைகள், கொஞ்சம் வயசு கூட, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது பெண் ஒருத்தவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க முறையாக பொங்கல் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்தியாவிலேருந்து இங்கே பொங்கல் வைக்கிறது ஒரு அனுபவமாக இருக்கும்னு சொல்லி, ஏன்னா அங்கே பொங்கல் வைப்பாங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்தது. அப்புறம் முதல்ல அவங்க சொன்னது போல் பல பாரம்பரியங்கள் வழக்கொழிஞ்சு போயிட்டுருக்கு. அந்த முயற்சியை தான் புத்திரி மாய்க்கா எடுத்துருக்குறாங்க. இந்த வேலையில் ஒருங்கிணைப்பாளராக தேசிய தலைவி தீபா சோலைமலை, துணைத் தலைவி பிரமிளா அவர்களுக்கு இந்த 4 நாட்கள் உண்மையிலே துவஞ்சு போயிட்டாங்க, பிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது மிகை கிடையாது. அவங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். பொங்கல் முடிந்த போதும் இது ஒரு தமிழரின் கலாச்சார பெருமிதத்தை கொண்டாடும் சிறப்பான நாளாக அமைந்தது.